வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தலைவர் ரமேஷ் அவர்கள் இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் சுமார் ரூபாய் 4000 கோடி காப்பீடு. விமான காப்பீடு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நேரத்தில் சுமார் ரூபாய் 4000 கோடி அளவுக்கு காப்பீடு தொகை தர வேண்டிய நிலையை உருவாக்கி உள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து. விமானம் மற்றும் அதன் இன்ஜினுக்கான காப்பீடு ரூபாய் 1044 கோடி எனவும், பயணிகளுக்கான மொத்த காப்பீடு ரூபாய் 2923 கோடி எனவும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தலைவர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதில் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பணம் வரும்போது இறந்தவர்களுக்கு ஆளுக்கு 1.5 கோடி மட்டும் தருவது நியாயமா? ஆளுக்கு 10 கோடி கூட தரலாமே. ஒரு உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? நான் கூட டாட்டா நிறுவனம் தான் தன் கை காசில் இந்த பணத்தை தர்றாங்கன்னு நினச்சேன். நண்பர்களே, இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா 4000 கோடி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்கன்னும் போது அது சேதாரம் எல்லாம் கரெக்டு தான். பயணிகளுக்குன்னு இத்தனை ஆயிரம் கோடி இன்சூரன்ஸ் பணம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க கொடுக்குற 1.5 கோடி கம்மி தானேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாவம், செத்தவங்க திருப்பி வர போகிறதில்ல, இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு அந்த பணம் யூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நன்றி.